பாருங்கள், நான் வந்து கூப்புன அரிசி இருக்குதுல்ல, அது 2 டம்ளரு. இப்போ இந்த பருப்பு இருக்குதுல்ல, அந்த பருப்பு வந்து ஒரு கைப்பிடி, அதாவது 250 கிராமு. அப்புறம் பாசி பருப்பு இருக்குது பாருங்கள், உடச்ச பாசி பருப்பு, அது ஒரு 250 கிராம் போட்டிருக்கேன் இதில். நீங்கள் வந்து இதில் எல்லாம் கம்மியாக போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். 100 கிராம் 100 கிராம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் உளுந்தம் பருப்பு இருக்குல்ல, அது ஒரு 250 கிராம் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு பார்க்கலாம். நான் ஒரு இது அரைச்சிட்டேன் காட்டாமையே. பாருங்கள், மிக்சியில் போட்டிருக்கேன் பாருங்கள். கல்லுக்கு தானே அரைச்சி பார்த்துட்டு எடுத்து போட்டுக்கிறேன். போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அரைச்சி வச்சாச்சு மாவை. உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. நான் உப்பு போட்டு கலந்து வச்சிட்டேன். உப்பு போட தேவையான அளவு உங்களுக்கு மாவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு பாட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. இது நல்லா ஒரு 4 மணி நேரம்னாவது நல்லா புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து தோசை நல்லா வரும். அதனால் நீங்கள் ஆட்டி வச்சு ஒரு 4 மணி நேரம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரம்னாவது ஆகணும். அப்போ தான் தோசை நல்லா மாவு புளிச்சு வந்து தோசை வந்து பஞ்சு போல் வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிடும்போது அவங்களே வேணும்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா ஊறட்டும். தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரம் கழித்து இதை பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இன்றைக்கி வந்து அரைச்சி வச்சுருக்கிற மாவு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள், எவ்வளோ எந்த அளவுக்கு சாஃப்டியாக ஃப்ளஃபியாக வருது பாருங்கள். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ தோசை ஊற்றிக்கலாம். கம்ம நேரமா சில்வண்டு அடிதிம்ப தோசை பிரியா சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாய் வாய் கெஞ்சி பாருங்க. நல்லா நான் வந்து எண்ணெய் ஊற்றாம தான் ஊற்றிருக்கேன். சைடில் தான் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பாருங்க, திருப்பி போட்டாச்சு தோசை. பாருங்கள், தோசை நல்லா வெந்துருச்சு. மாவு ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு லேசாக வேணுன்னா லேசாக ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியாக வேணுனாலும் மொத்தமாக ஊற்றிக்கலாம். நான் வந்து லேசாக தான் ஊற்றுறேன். நான் காலையில் ஊற வச்ச அரிசி
இப்போ நான் வந்து சாயந்தரமாக தான் 4 மணிக்காட்டு தான் ஆட்டி வச்சேன். இப்போ வந்து மணி 7:30 ஆட்டம் ஆகுது. 7:30 மணி. நான் இப்போ தான் சுடுறேன். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் 3.25 மணி நேரம் ஆச்சு. தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுப்பா பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 3 தோசை சுட்டுட்டேன். இப்போ நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு தான் சைடு வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் சட்னியோட இது பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், சாம்பாரோட நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குதுன்னு. நல்லா இது மாதிரி மிருதுவாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ வந்து 3.5 மணி நேரத்துக்கு 3.25 மணி நேரத்துலேயே இந்தளவுக்கு இதாக இருக்குது. நீங்கள் இன்னும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 8 மணி நேரம் கழித்து சுட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக நல்லா வரும். நல்லா மொறுமொறுனே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பஞ்சு போல் நல்லாயிருக்கும். இப்போவே எந்தளவுக்கு பஞ்சாக இருக்குது பாருங்கள். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.